நம்ம எல்லாருக்கும் ஆக்டர் ஜெய்ய தெரியும். ஆனா அந்த ஆக்டர் ஜெய்ய எப்படி தெரியும்? ஒரு சாஃப்டான ஹீரோ கேரக்டர் பண்ற ஒரு ஆளு இப்படிதான் தெரியும். ஆனா இப்படிப்பட்ட ஒரு ஆக்டர் ஒரு சாடிஸ்டிக்கான ஒரு மோசமான வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்மளால சொன்னா நம்ப முடியுமா? அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாச்சும் மூவி ரெக்கமெண்டேஷன் நீங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. எஸ், இந்த கேரக்டர் அவ்வளோ சாடிஸ்டிக்கான ஒரு கேரக்டர் அவர் எடுத்து பண்ணியிருப்பாரு பட்டாம்பூச்சி அப்படிங்கிற படத்துல 2022 ரிலீஸ் ஆன ஒரு கேட் அண்ட் மவுஸ் த்ரில்லர் படம் அப்படின்னு சொல்லலாம். சுந்தர் சி ஹீரோவா பண்ணியிருப்பாரு இந்த படத்துல, ஜெய் வில்லனா பண்ணியிருப்பாரு. இவருக்கு அந்த வில்லன் ரோல் இருக்கே மேசிவா இருக்கும். நீங்க அந்த சாடிஸ்டிக்கான ஒரு வில்லனை உங்களால பார்க்க முடியும். அவ்வளோ சாடிஸ்டிக்கா அவ்வளோ வெறித்தனமான ஒரு வில்லனா ஜெய் இந்த படத்துல பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாருன்னு சொல்லலாம் அந்த பெர்ஃபார்மன்ஸை ஜெய். ஏன்னா நம்ம ஜெய் அப்படி பார்த்துருக்கவே மாட்டோம். இவ்வளோ மோசமான வில்லனா இவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்ட்டு பெர்ஃபார்மன்ஸை பிரித்து மேஞ்சிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு த்ரில்லர் படம், ஒரு கேட் அண்ட் மவுஸ் த்ரில்லர், சூப்பராக இருக்கும் இந்த படம் பார்க்கறதுக்கு. ஜெய்யோட கெரியர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்ம்டு மூவி அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுவும் நீங்கள் வில்லனா இந்த படத்தில் ஜெய்யை பார்க்கும்போது அவ்வளோ கன்வின்சிங்காக பண்ணியிருப்பாரு, அவ்வளோ சாடிஸ்டிக்காக இருக்கும். ஸோ நான் இந்த சாடிஸ்டிக் சொல்றேனே, ஒரே ஒரு சீன் மட்டும் சொல்கிறேன் அந்த படத்துல இருந்து. அதாவது இந்த படத்தில் ஜெய் வந்து மர்டர்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அதில் ஒரு மர்டரை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி இந்த மர்டர் பண்ண பணத்தை நீங்கள் எங்கே ஒழிச்சு வச்ச அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஜெய் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அப்படின்னு சொல்லியிருப்பாரு. லிட்டரலா அவர் அதை கொன்னு அந்த பணத்தை சாப்பிட்டுருப்பாரு அந்த மனுஷனை. அவ்வளோ சாடிஸ்டிக்கா அவ்வளோ மோசமான ஒரு வில்லனா ஜெய் இந்த படத்துல பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த படத்தை யாராவது மிஸ் பண்ணிங்கன்னா மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த படம் எந்த ஓடிடியில் இருக்குன்னு டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன், மிஸ் பண்ணிடாதீங்க.